உங்க முட்டியில எப்பவாவது பிடிப்பு அல்லது லாக்கிங் மாதிரியான ஃபீல் இருந்திருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக. சோ நம்ம முழங்கால் மூட்டுல சில டைம் லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். லாக்கிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வாட்டி நம்ம மூட்டை மாட்டிக்கும், நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது, கூடவே வலியும் இருக்கும். சோ மூட்டை மாட்டினதுக்கு அப்புறம் சில லேசான மூவ்மெண்ட்ஸும் மேனிபுலேஷன் பண்ணீங்கன்னா மூட்டு பழையபடி உங்களுக்கு ஃப்ரீயா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் லாக்கிங் சொல்லுவோம். சோ லாக்கிங் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. நம்பர் 1, நம்ம மூட்டுல பாத்தீங்கன்னா தொடையெலும்பு, காலெலும்பு, இதுக்கு நடுவுல ஒரு ஜவ் இருக்கும். இதுக்கு பேர் தான் மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஷாக் அப்சர்வர். இது நம்மளுக்கு கிளியறதுனால உள்ள போய் மாட்டும், அதனால நம்மளுக்கு லாக்கிங் ஆகலாம். செகண்ட் ரீசன், சில வாட்டி நம்மளுக்கு உள்ள சின்ன போன் பீசஸ் இருக்கும், எலும்புல இருந்து வர சின்ன போன் பீசஸ் இருக்கும். அதை நம்ம லூஸ் பாடிஸ் சொல்லுவோம். அது நம்ம மூட்டுக்குள்ள மாற்றுறதுனால லாக்கிங் ஏற்படலாம். சோ நம்ம முழங்கால் மூட்டு லாக்கிங் ஆகும்போது கூடவே வலி வந்துச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கிற ஜாயிண்ட் சர்ஃபேஸ் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த லாக்கிங் 1 or 2 டைம்ஸ் மட்டும் நடந்ததுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பி அது நடக்கலைன்னா ஃப்ரீயா விட்டுறலாம். ஒருவேளை அந்த லாக்கிங் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நடந்ததுன்னா உள்ள ஜாயிண்ட் சர்ஃபேஸ அது டேமேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிற நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாக உள்ள நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்குற கிழிஞ்சு போன ஜவ், அதாவது மெனிஸ்கஸ் அல்லது அந்த லூஸ் பாடி நம்ம ரிமூவ் பண்ணா லாக்கிங் பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்துடும்.